தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. வங்கக்கடலில் இன்று உருவாகும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் மழை தீவிரமாகும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் இன்று முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் கணிப்பு. தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை. சென்னை பெருநகர் மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறைக்காற்று வீசக்கூடும். தெற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் பலத்த சூறைக்காற்று வீச வாய்ப்பிருப்பதாக மீனவர்களுக்கு வானிலை மையம் எச்சரிக்கை. வங்கக்கடலில் உருவாக உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் அரபிக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எதிரொலி. ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் இன்று காலைக்குள் கரைக்கு திரும்புமாறு வானிலை மையம் அறிவுறுத்தல். நடப்பாண்டில் 7வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியது மேட்டூர் அணை. நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் அணையிலிருந்து வினாடிக்கு 30,500 கன அடி நீர் வெளியேற்றம். தமிழக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் கனமழையால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. ஒகேனக்கலில் 20,000 கன அடிக்கும் மேலாக தண்ணீர் வருவதால் ஆர்ப்பரிக்கும் அருவிகள். வைகை அணையின் நீர்மட்டம் 69 அடியை எட்டியதால் 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை. தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களில் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தல். தமிழகத்தில் அனைத்து அரசு அலுவலகங்கள், பள்ளி, கல்லூரிகள், பொதுத்துறை நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை. சொந்த ஊருக்கு சென்று திரும்பும் மாணவர்கள், அவர்களது பெற்றோர்களின் நலம் கருதி விடுமுறை அறிவிப்பு. கர்நாடகா, ஆந்திராவில் கடந்த சில வாரங்களாக மழை பெய்வதன் எதிரொலி. வாணியம்பாடி பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தடுப்பணையை தாண்டி பாயும் தண்ணீர். குற்றாலம் பிரதான அருவியில் தடுப்பு வேலிகளை உடைத்துவிட்டு சென்ற காட்டாற்று வெள்ளம். பெண்கள் உடை மாற்றுவதற்காக அமைக்கப்பட்டிருந்த தகர ஷெட்டும் அடித்துச் செல்லப்பட்டது. தீபாவளியை ஒட்டி சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் நகரங்களுக்கு திரும்புவதற்கு ஏதுவாக இயக்கப்படவிருந்த 6 சிறப்பு ரயில்கள் ரத்து. முன்பதிவு குறைவாக இருந்ததால் தெற்கு ரயில்வே நடவடிக்கை. தீபாவளிக்கு சொந்த ஊர்களுக்கு சென்றுவிட்டு சென்னை திரும்புவோருக்கு வசதியாக சிறப்பு பேருந்துகள். இன்று முதல் நாளை மறுநாள் வரை 15,129 சிறப்பு பேருந்துகளை இயக்க அரசு போக்குவரத்து கழகம் ஏற்பாடு. சென்னையில் வெள்ளநீர் வடிகால் பணிகளை ஆய்வு செய்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். ராஜீவ்காந்தி சாலையில் அமைக்கப்படும் மேம்பாலம், துறைப்பாக்கத்தில் வெள்ளநீர் வடிகால் பணிகளை பார்வையிட்டார். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரன் 95,360 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 11,920 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் வெள்ளி விலை கிலோ 1,90,000 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை வரும் வாரங்களில் குறையுமா என எதிர்பார்ப்பு. இந்திய கடற்படையால் பாகிஸ்தான் ராணுவம் தூக்கமற்ற இரவுகளை சந்தித்ததாக பிரதமர் மோடி பெருமிதம். INS விக்ராந்த் போர்க்கப்பல் எதிரியை மண்டியிட வைத்ததாகவும் புகழாரம். பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் வானில் சாகசம் நிகழ்த்திய INS விக்ராந்த் போர்க்கப்பலின் விமானங்கள் காண்போரை மெய்சிலிர்க்க வைக்கும் வகையில் வானில் வட்டமிட்டும் தலைகீழாக பறந்தும் அசத்தல்.
ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்று கடல் கொந்தளிப்பில் சிக்கி தவிக்கும் 30 தமிழக மீனவர்களுக்கு செயற்கைக்கோள் தொலைபேசி சேவைகள் மீண்டும் வழங்கப்பட்டன. பத்திரமாக கரை திரும்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதி. கர்நாடகாவின் தக்ஷிண கன்னடா மாவட்டத்தில் முதல்வர் சித்தராமையா பங்கேற்ற நிகழ்ச்சியில் 12 பெண்கள் மயக்கம். நலத்திட்ட உதவிகளை பெற அனுமதிக்கப்பட்ட அளவை விட ஏராளமான பெண்கள் கூடியதால் கூட்ட நெரிசல் போன்ற சூழல் உருவாகி உடல் நலம் பாதிப்பு. பீகாரில் மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் 143 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்த ராஷ்டிரிய ஜனதா தளம். மகாகத் பந்தன் கூட்டணியில் தொகுதி உடன்பாடு எட்டப்படாத நிலையில் 60 வேட்பாளர்களை அறிவித்த காங்கிரஸ். பீகாரில் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றது. சிறையிலிருந்து கைவிலங்கு பூட்டி கொண்டுவரப்பட்ட கிசான் சுராஜ் கட்சி தலைவர் மனு தாக்கல். அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக ட்ரம்ப் அறிவிப்பு. இரு நாடுகளுக்கும் இடையே நியாயமான மற்றும் வெளிப்படையான வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்ப்பதாகவும் தகவல். தனது அடுத்த புதிய சிம்பனி இசை குறித்த அறிவிப்பை வெளியிட்டார் இசைஞானி இளையராஜா. சிம்பொனிக் டான்சர்ஸ் என்ற இசைக்கோர்வையை புதிய படைப்பாக எழுத உள்ளதாகவும் அறிவிப்பு.